ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இயேசுவை ஆராதிக்கிறவர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் துன்புறுத்துகிற சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட என்கவுண்டர் கொடுப்பாரு. உடனே சவுல் மனம் திரும்பி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சு கேட்பாரு. அப்போ இயேசு தெளிவா சொல்லுவாரு, நீ என்ன செய்யணுங்கிறத நான் ஒரு ஆள் அனுப்பி சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி சவுல் கிட்ட அனுப்பப்பட்ட ஆள் தான் அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷன். உடனே இந்த அனனியா போய் சவுலை பார்த்து அவனுக்கு ஜெபம் பண்ண உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது, கண்கள் சுகமாகுது. சுகமான உடனே அவன் எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 18வது வசனம் சொல்லுது. உங்களுக்கு டவுட்னா இப்பவே எடுத்து வாசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை கேட்குறீங்க, இயேசுவை ஏத்துக்கிறீங்க, இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார், இயேசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாழ விரும்புறேன், அவருக்காக இருக்க விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞானஸ்தானம். யாரோ ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு செஞ்சிடாதீங்க. ஞானஸ்தானத்தை பத்தின ஒரு புரிதலை வாங்கிக்கிட்டு 4 பேர்கிட்ட கேளுங்க, சபையில கேளுங்க, உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சு அந்த ஞானஸ்தானத்தை பெறுங்க. அது பெறும் பொழுது நிஜமா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும், வானங்கள் திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த வாழ்க்கை அன்னிலிருந்து தான் ஆக்டிவேட் ஆகும். பவுலுக்கு ஆச்சு.